இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம கல்யாணத்துக்கு தனியாவோ இல்ல ஹஸ்பண்ட் கூட போயிருந்தாலும், நம்ம நாத்தனாருங்க கூட போறது, மாமியார் கூட போறதுலாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தான் இல்ல. அதுவும் ஃப்ரெண்ட் மாரி இருக்க நாத்தனார் கூட போறது இன்னுமே நம்மளுக்கு ஸ்பெஷல் தாங்க. அப்படிதாங்க எங்க நாத்தனார் கூட போறது எனக்கு. நான் கேட்க வேண்டியது எதுவுமே கேட்க வேணாங்க. அவங்களே எல்லாத்தையும் எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. போகும்போதே பூ வாங்கலையா அப்படின்னு அவங்களே கேட்டு நம்ம 2 பேருமே பூ வச்சுட்டு போலான்னு நிறைய பேரும் பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே மண்டபத்துக்குள்ள போனோங்க. போகும்போதே அக்கா பஞ்சு மிட்டாயெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, வரும்போது வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க என்னடான்னா பஞ்சு மிட்டாயெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு ரொம்பவே வருத்தத்தோட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு ரொம்பவே லேட்டா போகணும் இல்லைங்களா? என்னால தான் எப்பவுமே லேட் ஆகும். புடவை கட்டுறது, மேக்கப் பண்றதுன்னு கொஞ்சம் லேட் பண்ணிடுவேன். இருந்தாலும் பொறுமையா வெயிட் பண்ணி என்ன கூட்டிட்டு போனாங்களா. அதுக்கப்புறம் என்ன சரி வாங்க மொழி கொடுத்துட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வரல, நான் போய் இடம் பிடிக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் ஹஸ்பண்டும் போய் ஃபோட்டோ போஸ்ட்லாம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு கீழே வந்து சாப்பிட உட்காந்து அக்கா அதுக்குள்ளே இடம்லாம் பிடிச்சி வச்சிருந்தாங்க. நான் போய் பக்கத்தில் உட்காந்துருந்தது. அவனுக்கு என்ன வேணும் கேட்டுட்டே இருந்தாங்க. எனக்கும் செம்மையாக சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு பயங்கரமான ஒரு ஃபன்னாகவே இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் கூட உங்கள் நாத்தனார் கூட போய் ஒரு ஃபன்னாக இருந்தால் என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் பாருங்கள், ரொம்பவே உதவியாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.